நான் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஹோப் இந்த கிளாஸஸ் உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் கண்டிப்பா நம்புறேன். நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப வேகமான மாற்றங்கள் இருக்கு. சில பேருடைய லைஃப்ல இப்பதான் கிராஜுவலா அந்த மாற்றங்களுக்கான துவக்கம் ஆரம்பமாயிருக்கு. ஸோ நீங்க நிச்சயமாகவே நீங்க தேவ புத்திரர்களாக சன்ஸ் ஆஃப் காட், அந்த மெச்சோர்ட் சன்ஸ் ஆஃப் காடாக எழும்புவதற்கான ஒரு காலம் ஆரம்பமாகி இருக்கிறதுன்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நீங்க எல்லாருமே ஒரு சோசன், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் இந்த கிளாஸஸ்ல நீங்க வர்றீங்க. இந்த சத்தியங்கள் உங்கள் மனக்கண்கள்ல பிரகாசத்தை உருவாக்கிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சுக்கிட்டே வருது. மனக்கண்கள் பிரகாசம் அடைய அடையதான் ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆவிக்குரிய ரகசியங்களை அவனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும், புரியும். இல்லைன்னா மனம் ஏற்றுக்கொள்ளாது, புரியாது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், ஏனென்றால் அவைகள் எல்லாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆதலால் அவைகள் அவனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக தெரியும். அப்ப ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய ரகசியங்களையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் ஒரு மனிதன் அக்செப்ட் பண்ணணும், புரியணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா ஆவிக்குரிய முதல்ல அவன் ஸ்பிரிச்சுவல் ரெலம்குள்ள அவனுடைய ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆக்டிவேஷனுக்கு வந்திருக்கணும். ஆக்டிவேஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெலம்குள்ள ஒரு மனிதனுடைய ஹார்ட் அண்ட் மைண்ட் இன்னும் ஆக்டிவேஷனுக்குள்ள வரல அப்படின்னா, உங்களுக்கு நான் நேத்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தேன். there are 2 types of faith. விசுவாசத்திலேயே 2 வகை இருக்குன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நேத்து காலையில அதைத்தான் நான் பேசினேன். ஒன்னு மனுஷனுடைய ஞானத்துல நிக்கிற ஃபெய்த். அதுக்கு அந்த ஃபெய்த் முழுக்க முழுக்க ஹியூமன் நாலேஜ்ல நிக்கும். அந்த ஃபெய்த்தால எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸையுமே ஆக்சஸ் பண்ற பவர் இருக்காது. அதாவது சிலருக்கு இந்த மேட்டர்லாம் ஏத்துக்குவாங்க, ஆனா ஆக்சஸிங் பவர் இருக்காது. புரியுதுங்களா? ஆக்சஸ் பண்ற பவர் வரணும்ல, எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு பவர் வரணும்ல. நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஆக்சஸ் வந்துருச்சா? நிறைய பேர் ஏத்துருவாங்க, ஆனா ஆக்சஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனா ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவர். அதுக்காக தான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும்னு சொல்லுது. சோ அப்ப அந்த ஃபெய்த்தை ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு கொடுக்கிற அந்த ஃபெய்த் இருக்கு பாருங்களேன். அந்த ஃபெய்த் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அது அவனுக்கு நம்புறதுக்கு மட்டும் உதவாது, ஆக்டிவேஷனையும் சேர்த்து கொண்டு வரும். உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ரெலம்குள்ள எல்லாத்தையுமே ஆக்டிவேஷன் பண்ண முடியும் உங்களால. சோ நீங்க நினைக்கலாம், அப்ப பாஸ்டர் இன்னும் எங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகலையே அப்படின்னு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த ஆக்டிவேஷன்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா. அது ஒரே நாள்ல இன்னைக்கு நைட்டு படுத்து நாளைக்கு காலையில ஆக்டிவேஷன் எல்லா ரெலம்லயும் ஆயிருமானா ஆகாது. உங்க கான்சியஸ்னஸ் உடைய அவேர்னஸ், உங்களுடைய மனசாட்சி எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் எந்தெந்த எல்லைகளுக்குள்ளெல்லாம் அவேர்னஸ் ஆகப்பட்டு கொண்டே வருகிறதோ, அது அவேர் ஆகுதோ, அது அந்த இடத்துல விழிப்புணர்வு அடையுதோ, அந்த எல்லைகளுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம்.
அந்த எல்லைகளுக்குள்ள உங்களுக்கு ஆக்சஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏஞ்சலிக் ரெலம்னு எடுத்துக்கங்க. ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் செய்யறாங்கன்னா பைபிள்ல எத்தனையோ தடவை படிச்சிருக்கோம். ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட வர்றாங்கன்றதும் பைபிள்ல எழுதி இருக்கு. என்னன்னா, உங்களில் அநேகர் ஏஞ்சல்ஸ கூட என்ன செஞ்சிருப்பீங்க, உபசரிச்சிருப்பீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. சோ எல்லாமே தெரியும். பிறந்த உடனேவே இந்த சிறு பிள்ளைகளுக்கான ஏஞ்சல்ஸ் தினமும் பிதாவுடைய முகத்தை பாக்குறாங்கன்ற மேட்டரும் பைபிள்ல எழுதி இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனாலும் நீங்க அந்த ரெலம்ல, அந்த ஒரு ரேம்குள்ள நீங்க ஆக்டிவேஷன் ஆயிருக்கீங்களா? உங்க கான்சியஸ்னஸ் அந்த ஒரு எல்லைக்குள்ள போய் அதுல ஆக்டிவேட் ஆகணும். அதுல ஆக்டிவேட் ஆகும்போது உங்களையே அறியாம ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கிறதையும் உங்க இருதயம் நம்ப, உங்க ஹார்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது உங்க ஹார்ட் அந்த எல்லா மேட்டரையும் ஒண்ணு உங்க ஹார்ட் பிலீவ் பண்ணும். ரெண்டாவது அதுக்குள்ள ஆக்சஸ் கிடைச்சிடும். எப்படின்னா, நீங்க ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கிறது உணர்வு, உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த உணர்வுகளுக்குள்ள கண் திறக்கப்படுது பாருங்க. உணர்வுகளின் கண்கள் திறக்கப்படும் போது அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள உங்களால அந்த பர்டிகுலர் ஏரியால, அந்த பர்டிகுலர் ரெலமுக்குள்ள உங்களுடைய ஐஸ் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப மாம்சத்துல இருந்து வர்ற ஃபெய்த்துக்கும் ஆவியில இருந்து வர்ற ஃபெய்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாம்சத்துல இருந்து வர்ற ஃபெய்த் ஆக்டிவேஷனே கொடுக்காது. அது ஆனா நாலேஜா சேர்த்துக்கும், நாலேஜா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓ இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கு. அவங்ககிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட மேட்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனா சரிங்க, இதுல எல்லாம் நீங்க ஆக்சஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல அனுபவங்களே இருக்காது. ஆனா இதெல்லாம் அவங்க எங்க கேட்டிருப்பாங்கன்னா, பிரசங்கத்துல கேட்டிருப்பாங்க, வேற வேற பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய அனுபவங்களை கேட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுனால வர்றதா இருக்கும். சோ ஆவியானவரால் அருளப்படுகிற விசுவாசம் இருக்கு பாருங்க. தேவனே விசுவாசத்தை துவக்குகிறவர்னு ஏன் பைபிள் சொல்லுது? This faith comes through the Holy Spirit. And this faith வெறுமனையா உங்களுக்கு நம்ப மட்டும் வைக்காது, இது உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும். அந்த ரெலம்ல, அந்த ரேம்குள்ள உங்களுடைய ஆன்மாவுக்கு, உங்களுடைய ஆத்மா அந்த எல்லைக்குள்ள போயிடும். எப்படி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கோம், நாம் இப்ப பரம எருசலேமுக்கு 1000-10,000 தூதர்களிடத்தில் சேர்ந்தோம், பரிசுத்தவான்களிடத்துல சேர்ந்துட்டோம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்துல வந்துட்டோம். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சேர்ந்துட்டோம்லாம் சொல்லு. சேர்ந்துட்டோம்னா எதுல சேர்ந்துட்டோம், எங்க எப்படி சேர்ந்தோம்? யுவர் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இந்த எல்லா, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேம்ல இருக்குது. அதாவது அங்க அந்த எபிரேயர் 12ல எழுதி இருக்கிற ஒன்னொன்னும், எருசலேம்னு போட்டிருக்கிறதா இருக்கட்டும், தேவதூதர்களுடைய இதா இருக்கட்டும், சர்வசங்கமாகிய முதற்பேரானுடைய சர்வசங்கமாகிய சபையா இருக்கட்டும், மற்றும் பரிசுத்தவான்களுடைய ஆவிகளிடத்துல இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு எல்லைகள், இது எல்லாமே ஒவ்வொரு மண்டலங்களா இருக்கு. இந்த ஒவ்வொரு மண்டலங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இப்ப பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவான்களுடைய பூரணராக்கப்பட்ட ஆவிகளிடத்துல, பூரணராக்கப்பட்ட ஆவிகள் அப்படின்னும் போது the saints of God, the holy saints of God. இப்ப பல நேரத்துல நான் சொல்றேன், எனக்கு பவுலே உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறத நான் உணர்ந்திருக்கேன். அவர் எழுதுனத எனக்கு பவுலே லிட்ரலா, நான் பவுல் என் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறத, நான் இததான் இங்க எழுதி இருக்கிறேன்றத நான் அப்படியே லிட்ரலா நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா அந்த மண்டலத்துக்குள்ள நம்ம ஆக்டிவேட் ஆயிருக்கிறோம்ன்றது தெரியணும். இப்ப ஆபிரகாம்னா ஆபிரகாமே உங்க பக்கத்துல இருந்து அதை நான் என்னன்றத சொல்லுவார். உங்களுக்கு ஒவ்வொரு மேட்டரையும் அந்த ரேம்ல உங்க கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆயிட்டும் போது
நீங்க அவர்களை என்ன செய்ய முடியும்னா சந்திக்க முடியும். எப்படி ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆவிகளுடைய ஆக்சஸ், எப்படி மோசேயும் எலியாவும் அவருக்கு என்ன செஞ்சாங்க, வந்து காணப்பட்டாங்களா? அப்ப எலியாவும் மோசேயும் அவருக்கு வந்து நின்று ஒரு மேட்டரை பேசுறாங்க, அவரோட டிஸ்கஸ் பண்றாங்க. சேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தது தாவீது அப்படின்னு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அது சங்கீதம் படிச்சு வர்றதில்ல, அது சங்கீதம் படிச்சதுனால வரல. எனக்கு சொல்லி கொடுத்தது தாவீதுன்னா தாவீத நான் வந்து என் ஆவியில உணர்ந்திருக்கிறேன். அவர் என் பக்கத்துல இருந்து சொல்றத நான் பார்த்திருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த மெடிடேஷன் மேட்டர் எல்லாம் எனக்கு அங்கிருந்து தான், சங்கீதத்துல இருந்து தான் அன்லாக் ஆகுது. நான் சங்கீதத்துல இருந்து ஏகப்பட்ட மெடிடேஷன் மேட்டர் எடுக்கிறேன்னா அதுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய மெடிடேஷன் டீச்சரே தாவீது தான், நான் தாவீதுட்ட இருந்து தான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். பாத்தீங்களா? அது வந்து அவங்களுடைய அந்த பர்டிகுலர் பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை அவர்களிடத்திலிருந்தே நீங்க கற்றுக்குவீங்க. சில நேரங்கள்ல நமக்கு அவங்க எழுதி இருக்கிற மேட்டர்ஸ் வந்து என்ன எழுதி இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியாம இருக்கும். அதெல்லாம் வந்து அவர்களுடைய ரெலம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள்ல நான் வந்து தாவீத வந்து பார்த்திருக்கிறேன். என்ன, நான் வந்து எனக்கு நான் அவருடைய இதெல்லாம் நான் வந்து, இது எப்படின்னா, நம்ம அந்த ரெலம்ல உங்க கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும்போது பூரணராக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா? அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசைன்ஸ் சாப்டர் 1, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னா என்ன சொல்லுங்க? என்ன, அவங்க என்ன இடம் வாங்கி போட்டிருக்காங்களா? இல்ல அவங்க என்ன சுதந்திரம் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்ட்ட என்ன இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்காங்க சொல்லுங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்ட்ட ஒரு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரம் என்னது? அவர்கள் தேவனை பார்த்தாங்க பாத்தீங்களா? அவங்க தேவனை புரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா? அவங்க தேவனை சுதந்திரித்து கொண்டாங்க பாத்தீங்களா? அவங்க தேவனை சுதந்திரித்து கொண்டாங்க. இத முதல்ல நீங்க புரியணும். அவர்களுடைய சுதந்திரமா அவங்க யார பெற்றாங்கன்னா, தேவனையே அவர்கள் தங்கள் சுதந்திரமாக பெற்றார்கள். இப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னா அவங்க பெற்றுக்கொண்ட, இப்ப ஏனோக்கு அப்படின்னா ஏனோக்கு அடைந்த அனுபவம் இருக்கு பாருங்க. இயேசுநாதர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பரலோகம் போக முடியும். பரலோகம் போகணும்னா இயேசுநாதர் இருந்தாதாங்க போக முடியும், இல்லைன்னா பரலோகம் போகிறதுக்கு வழியே கிடையாதுங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேச பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதையெல்லாம் இருந்தாலும் அன்னைக்கே உடைச்சிட்டு அவர் அப்பவே பரலோகம் போறதுக்கு, பரலோகம் போகணும்னா உறவு இருந்தாலே போதும்டான்னு காட்டினவர் அவர் அன்னைக்கே. பரலோகத்துக்குள்ள போகணும், பரலோகம் தான் போகணும்னா தேவனோடு சஞ்சரித்தாலே போயிடலான்னு காட்டினவர் தானே ஏனோக்கு. பரலோகம் போறதுக்கு இயேசு வந்துதான் பரலோகம் கொண்டு போகணும்னா அப்ப ஏனோக்கு எப்படி போனாரு? எத்தனை பேருக்கு இது புரியுது? பரலோகத்துக்குள்ள போனோம்னா ஏசுநாதர் வந்தாதாங்க முடியும். அவர் ரத்தம் சிந்தனா மட்டும் தாங்க பரலோக கதவே நமக்கு திறக்கும்னா ஏனோக்கு எப்படி போனாரு? எலியா எப்படி போனாங்க சொல்லுங்க. அப்ப ஏனோக்கும் எலியாலாம் வந்து பரலோகத்துக்குள்ள போகிறதற்கான கதவுகளை
ஏன்னா அந்த போர்ட்டல்ஸ, அந்த ஒரு ரகசியமான அறைகளை அவங்க அந்த காலத்திலேயே திறக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா பாருங்க. அப்ப அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். சோ அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம். இப்ப அவங்க எல்லாம் வேற எதை இன்ஹெரிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குன்றீங்க, இருக்குன்ற என்ன இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறோம் போய். அப்ப அவங்க கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்கு. அவர்கள் தேவனையே சுதந்திரித்து கொண்டவங்க, தேவனையே தங்கள் சுதந்திரமாக்கி கொண்டவங்க. தாவீது கர்த்தரே என் பங்குன்றான், நீரே என் பங்கு, மை இன்ஹெரிட்டன்ஸ், என்னோட இன்ஹெரிட்டன்ஸ்னா அது நீங்க தான்றான். புரியுதுங்களா? கர்த்தரே என் பங்கும் என் பாத்திரமுமானவர், எனக்கு எதுவானவர்ன்றான். அப்ப பாருங்க, they all have inherited God. தேவனை அவர்கள் ஒரு விதமாக அறிந்தார்கள், புரிந்தார்கள். அவர்கள் தேவனை நெருங்கினார்கள். அவர்கள் உள்ளே போயிட்டாங்க, அந்த ரெலம்குள்ளேயே உள்ளே போயிட்டான். போர்ட்டல்ல திறந்து உள்ளே போயிட்டான், காணாமே போயிட்டான் ஒரு ஆளு. அப்ப நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ் உடைய ஆக்டிவேஷன் உங்களை ஒவ்வொரு ரேம்குள்ளே ஓபன் பண்ணி கொண்டு போகும். சோ நீங்க பரிசுத்தவான்கள் உங்களோட பேசுறது அது எல்லாமே உங்களுக்கு அவர்கள் சுதந்திரித்து கொண்டதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஏனோக்கோட இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா உங்களுக்கு மண்டலங்களுக்குள்ள போற போர்ட்டலே உங்களுக்கு திறந்துரும். நீங்க ஒரு காணாமல் போகிற அளவுக்கான போர்ட்டலே திறக்கும். அதுக்காக யாரும் காணாம போயிடாதீங்க. காணாம போறக்கா நம்ம வரல, நம்ம இங்க வாழ வந்திருக்கிறோம். என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்க. அவங்க கிட்ட அதனுடைய கீஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல போய் நம்ம பங்கடைஞ்சிட்டோம். அவங்க கிட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிட்ட நம்ம போயிட்டோம். So we can access all those inheritance. Even Abrahamன்றவரை நீங்க ஒரு மனுஷனா பாக்குறீங்க, ஒரு பிசிக்கல் பாடியா இந்த பூமியில வாழ்ந்து 100 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்து, அப்புறம் ஈசாக்குன்னு ஒரு மகனை பெத்துட்டு, அப்புறம் இஸ்மாயில்னு ஒரு ஆளை பெத்துட்டு செத்து போன ஒரு ஆளை தான் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஆப்ரஹாமா பாக்குறீங்க. பட் ஆப்ரஹாம் இஸ் a spiritual portal. அவர் ஆவி மண்டலத்துல ஒரு பெரிய சுதந்திரத்தினுடைய ஒரு சுதந்திரத்தையே அவர் தனக்குள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஆவி மண்டலத்துல. அவர்கிட்ட ஒரு பயங்கரமான இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்கிறார் அவரை நீங்க ஒரு இன்ஹெரிட்டன்ஸா பார்க்கணும். அதனாலதான் ஆபிரகாமுக்குள், ஏன்னா அவருக்குள் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுறோம்னா ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆபிரகாமினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா வாக்கு தத்தங்களுமே, பழைய ஏற்பாட்டுல எத்தனை பிராமிஸ் இருக்கோ அத்தனை பிராமிஸ் ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. ஆபிரகாம் யாருன்னா அவர் ஒரு போர்ட்டலாக இருக்கிறார், அவர் ஒரு டிவைன் போர்ட்டலாக இருக்கிறார். அந்த போர்ட்டலை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கான வாசல் தான் விசுவாசம். ஆபிரகாம் அந்த போர்ட்டலுக்குள்ள எப்படி போய் அதை எப்படி தேவனிடத்திலிருந்து தேவனையே தன் சுதந்திரமாக்கி இந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் சுதந்திரவாளியாக மாறினானோ, அதுபோல நீங்களும் விசுவாசத்தின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளயும் உங்களால உள்ள நுழைய முடியும். சோ இந்த ஃபெய்த் இப்ப இதெல்லாத்துக்கும் அடிப்படை எங்கன்னா விசுவாசம். அது என்ன விசுவாசம்? அது வெறுமனையா முன்னோர்களுடைய செவிவழி செய்தியில அது நம்மளுடைய மைண்ட நிரப்பி வச்சிருக்குது அப்படின்னா அது பிரயோஜனப்படாது. அந்த ஃபெய்த்தால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. மனுஷருடைய பலத்துல நிக்கும், அது நம்முடைய ஞானத்துல நிக்கும். அந்த ஃபெய்த் ஆக்சஸ் கொடுக்காது. வெறுமனையா ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு நாலேஜா ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். பட் when you
நீங்க இந்த ஆவியானவராலே உருவாக்கப்படுகிற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள ஆக்டிவேஷன்ல வந்துருச்சு போது நான் சொல்றேன், இது வெறுமனையா நம்பிக்கையை மட்டும் கொடுக்காது, இது ஆக்சஸையும் சேர்த்து கொடுக்கும். நீங்க அந்த ரேம்குள்ள எல்லாம் ஆக்டிவேட் ஆக்கப்படுவீர்கள். நீங்க அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது தான் சன்ஸ் ஆஃப் காடா உங்களால என்ன செய்ய முடியும்னா வெளிப்பட முடியும். இல்லை என்றால் நம்மால தேவ புத்திரர்களா வெளிப்பட முடியாது. கிரைஸ்ட் இஸ் a portal. கிரைஸ்ட் இஸ் a portal. சோ இத நீங்க எந்த அளவுக்கு இந்த ஃபெய்த், ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல இன்னும் இந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகணும். விசுவாசத்தை தருகிறவர் அவர்தான். சோ ஆவியானவர் உங்களுக்கு ஃபெய்த்தை தராருன்னா அவேர்னஸ் தராரு, உங்க கான்சியஸ்னஸ்ல அவேர்னஸ் தராருன்னு அர்த்தம். உங்க கான்சியஸ்னஸ் அவேர் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு 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 ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் ஒரு பர்டிகுலர் ஏரியால ஹீலிங் அப்படின்ற ஒரு ஏரியால நல்லா செயல்படுறாரு அப்படின்னா அவருடைய கான்சியஸ்னஸ் அந்த ஏரியால ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவருடைய மனம், அவருடைய அறிவாற்றல், அவருடைய உள்ளான அந்த கான்சியஸ்னஸ் அந்த பர்டிகுலர் ஏரியால ஆக்டிவேஷன் வந்துருச்சு. அதுல ஆக்டிவேஷன் வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஹீலிங் உங்களை நீங்க சும்மா போனாலே அது ஃப்ளோ ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே ஃப்ளோ ஆகும். இப்ப ஜீசஸ்லாம் அவர் நிறைய பேரை பர்பஸா ஹீல் பண்ண இடங்களும் இருக்குது. ஹீல் பண்ணணும் இவரன்னு அவரா நின்று ஹீல் பண்ண இடம் இருக்கு. அவருக்கே தெரியாம ஹீலிங் நடந்த இடமும் இருக்கு. அவருக்கே தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வல்லமை புறப்பட்டு அப்படின்னு இருக்கும். படிச்சீங்கன்னா நிறைய இடத்துல பைபிள்ல வல்லமை புறப்பட்டு அங்க இருந்தவங்களை எல்லாம் குணமாக்கிருச்சு அப்படின்னு போட்டிருக்கும். அந்த வல்லமை எங்க இருந்து புறப்பட்டதுன்னா உங்க கான்சியஸ்னஸ் ஏரியா ஆக்டிவேஷன், அந்த ரேம்குள்ள உங்களுடைய கான்சியஸ்னஸ் ஹீலிங்ன்ற ஒரு ஏரியால நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த எல்லையில நின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பென்னிஹின் மீட்டிங்ஸ், மற்ற ஹீலிங் மீட்டிங்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா தூரம் எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாங்க, அங்க இருக்கவங்க ஹீல் ஆயிடுவாங்க. சில பேருக்கு நீங்க போய் நின்று ஜெபம் பண்ணாதான் ஹீல் ஆகும், சில பேர் இன்னும் அந்த இடத்துக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப நம்ம ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள போய் நம்ம நிக்கிறோம். ஒரு அட்மாஸ்பியர்ல நீங்க போய் அங்க நிக்கிறீங்க, உங்க அட்மாஸ்பியருக்குள்ள நிக்கிற வியாதியஸ்தர் எல்லாம் ஹீல் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்துல பாத்தீங்கன்னா வியாதியஸ்தர் அவங்க பாட்டுக்கு ஹீல் ஆயிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா நீங்க அந்த ரேம்குள்ள உங்க கான்சியஸ்னஸ் ஆக்டிவேஷன்ல இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல அட்மாஸ்பியரா இருப்பீங்க. உங்க அட்மாஸ்பியரே அந்த காங்கிரிகேஷனுக்குள்ள இருக்கிறவங்கள ஹீல் பண்ணிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இது வெறும் பாஸ்டருக்கு உங்களுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்குமே. நீங்க எல்லாம் வாஞ்சை உள்ளவன், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தேவை தேர்ஸ்ட் தான், தாகம். உங்களுக்கு பசி எவ்வளவு இருக்கு? ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரியவர்களாக மாறுறதுல உங்க பசி என்ன இருக்கு? உங்க பசி தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். எந்த அளவுங்கிறத தீர்மானிக்கிறது உங்க பசி தான். பசி இல்லாத ஆளுக்கு எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு மீட்டிங்கா தான் இருக்கும், இது இன்னொரு கிளாஸா இருக்கும், அவ்வளவுதான். உங்களுடைய ஆவிக்குரிய பசி இருக்கு பாருங்களேன், அந்த பசி தான் உங்க லைஃப அதான் தாவீது கிட்ட இருந்த ஒரு வரன்னா நான் சொல்லுவேன். டேவிடோடைய கிஃப்ட்லயே நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச கிஃப்ட் என்னன்னா அவனுக்குள்ள இருந்த பசி. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அந்த மாதிரி ஒரு தாகம், பசி இருக்கு பாருங்களேன். அது மாதிரி ஒரு வரம்
பசி மாதிரி ஒரு வரம் வேற ஒண்ணுமே கிடையாது ஆவிக்குரிய உலகத்துல. ஒருத்தனுக்கு தாகம் பசி இருக்குது அப்படின்னா அவன் வந்து பெரிய அழைப்பை கொண்டவன் அர்த்தம். பசி தான் இன்னைக்கு மேட்ரு. சோ அப்ப உங்க கான்சியஸ்னஸ் எந்தெந்த எல்லைகளுக்குள்ள எல்லாம் ஆக்டிவேஷனுக்குள்ள வருது. இப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ள நீங்க ஆக்டிவேஷன்ல வர்றீங்கன்னா அந்த சுதந்திரத்தினுடைய காரியங்களை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நான் வந்து டிவைன் போர்ட்டல்ஸ், அதாவது நான் வந்து இப்ப ஒவ்வொன்னையும் இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மறையிறதா இருக்கட்டும், ஏனோக்கு மாதிரி ரெலமுக்குள்ள மறைஞ்சே போறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் தான். அதெல்லாம் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதெல்லாம் தாவீது கிட்ட ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருந்தாங்க. தேவனை அப்படியே பிடிச்சு தான் இருதயத்துல வந்து அவரை நினைச்சு உருகிற ஒரு இருதயம் வந்து தாவீது கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ். அந்த மாதிரி இருதயம் கிடைக்கிறதே ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ். தாவீதுட்ட இருந்து நான் ஒண்ணு வாங்கணும், எனக்கு தாவீது கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னா நான் அவனோட ஹார்ட்டை தான் கேட்பேன். உனக்கு எப்படி ஆண்டவர் மேல இவ்வளவு பசி இருந்துச்சு? நீ ஒரு ராஜாவா இருந்தாலும் உன்கிட்ட எல்லாமே இருந்தப்பையும் நீ தேவனையே உன் பசியா வச்சிருந்திய, அது எப்படி? அந்த பசி இருக்கு பாருங்களேன், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். தாவீதுட்ட இருந்து நான் ஒண்ணு வாங்கணும்னா நான் அதை தான் வாங்குவேன். ஆபிரஹாம்ட்ட இருந்து ஒண்ணு வாங்கணும்னா அது அவனுடைய பலமான ஃபெய்த். இதெல்லாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நீங்க பங்கடைகிறீங்க. சோ அந்த டிவைன் போர்ட்டல்ஸ். இப்ப நீங்க என்கிட்ட நான் வந்து இங்க மாச்சல்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க இங்கோ இருக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து டிவைன் அந்த போர்ட்டல்ல தான் கனெக்ட் ஆகுறீங்க கூட. இப்ப என்னுடைய சுதந்திரத்துல, இப்ப நான் ஒரு சுதந்திரத்துல நடக்கிறேன்னா அந்த சுதந்திரத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும்னா ரிசீவ் பண்ண முடியும். அதாங்க அந்த சுதந்திரத்துக்குள்ள பங்கடைகிறது. இதெல்லாமே நீங்க இப்போ அலைவா இருக்கிறவங்களுடைய சுதந்திரத்திலையும் பங்கடைய முடியும். அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஹார்ட்டோட பொசிஷன் தான். நம்ம ஹார்ட்டோட பொசிஷன் கரெக்டா இருக்குன்னா, உங்க இருதயத்தோட பொசிஷன் வந்து நல்ல கரெக்டான பொசிஷன்ல இருக்குன்னா, நீங்க எந்த ஒரு அனாயிட்டிங், ஒரு தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு அனாயிட்டிங்க நீங்க வந்து அவர் வந்து கை வச்சாதான் கிடைக்குங்கிறதே கிடையாது. நீங்க அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீங்க ரிசீவ் பண்ணலாம். அத சில பேர் வந்து நம்ம தலைமையில கைய வச்சு எண்ணெய் ஊத்துனாலுமே வராது. சில பேர் வந்து நீங்க தூரத்துல நின்னாலுமே நம்ம தான் வாங்கிட்டு போயிடுவான், நம்மளை தொடவே மாட்டான், ஆனால் நம்மகிட்ட இருந்து வாங்குவான். அது எப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஹார்ட்டோட பொசிஷன்ல தான் நீங்க ரிசீவ் பண்ண போறது இருக்கு. இப்ப இயேசுநாதர் கூடயே இருந்த 12 பேர் கூட லேட்டா தான் ரிசீவ் பண்ணாங்க. எவனே தெரியாது, ஒருத்தன் தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு அவன் போய் பேய துரத்த ஆரம்பிச்சுட்டான். சீசர்கள் போய் தடை பண்றேன்றாங்க இயேசுநாட்ட. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் தடுக்காதீங்க, விட்டுருங்கடா, அவன் நம்மால் தான்டா அப்படின்றாரு. எப்படி அவன் நம்மாலானா? அவன் ஹார்ட்டோட பொசிஷன் தான் மேட்டர். எந்த ஒரு பரிசுத்தவான்களுடையக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அனாயிட்டிங்க, அந்த ஒரு கிரேஸ அவங்க கேரி பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்க ஹார்ட்டோட பொசிஷன் தான் மேட்டர். நான் வந்து நிறைய இடத்துக்கு போவேன், நான் வந்து பார்த்துருக்கிறேன், போயிருக்கிறேன். நான் அவங்க என் மேல தலை வச்சு கை வச்செல்லாம் அவங்க எனக்கு ஜெபம் பண்ணது கிடையாது. இல்ல அவங்க சும்மா அங்க போய் பார்த்துட்டு வருவேன், அவ்வளவுதான். அங்க போய் அந்த அட்மாஸ்பியர்ல உட்கார்ந்துட்டு வந்தாலே போதும் எனக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே நான் பண்ணுவேன். அது காஸ்டிங் ஆஃப் டிமானிக் திங்ஸா இருக்கட்டும், அப்புறம் மற்றபடி ஹீலிங்ஸா இருக்கட்டும், சும்மா அந்த அட்மாஸ்பியர்ல உட்கார்ந்துட்டு வந்தாலே போதும் எனக்கு. அவங்க என் மேல கை வைக்கணும், அவங்க எனக்கு அதை தரணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா
அனாயிட்டிங்ன்ற ஒரு மேட்ரு வந்து ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு மனிதன்ல இருந்து எடுத்து இன்னொரு மனிதனுக்குள்ள வைக்கிறது. அனாயிட்டிங் ஷேரிங்னு ஒண்ணு இருக்கு. அனாயிட்டிங் ஷேரிங்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், மோசேயின் மேலிருந்த ஆவியை எடுத்து தேவன் 70 பேர் மேல் வைத்தார். பார்த்திருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? மோசேயின் மேல் இருந்த ஆவியை எடுத்து தேவன் வேற 70 பேர் மேல் வைத்தார். இல்ல இருக்கீங்களா? அப்பப்ப கையை காட்டிட்டே இருங்க. அப்பதான் நீங்க முழிச்சிருக்கீங்களா தூங்குறீங்களா இன்னைக்கு என்னன்னு தெரியல. அது வெள்ளிக்கிழமை ஆனா என் வீட்டுல என்ன ஆகுதுன்னு தெரியல, நெட் எடுக்க மாட்டேங்குது. அது என்னது, வைஃபை வேலை செய்யல. இல்லைன்னா சிஸ்டம்ல உட்காந்து பண்ணுவேன். பாருங்க இன்னைக்கு சிஸ்டம் வேலை செய்யல, நெட்டு எடுக்க மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்ப மோசையுடைய ஆவி, மோசையின் மேல இருந்த ஆவியை எடுத்து 70 பேர் மேல ஷேர் பண்ணாருன்றது ஏன்? ஆண்டர்டன் ஆவியா இல்ல, ஆண்டவர்கிட்ட ஆவியா இல்ல, ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் கம்மியாவா இருக்கு? அப்படி கிடையாது. These people are portals. அவர்கள் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய மண்டலங்களாக மாறுகிறார்கள். அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் மண்டலங்கள். They are spiritual portals. அதனாலதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், அவர்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை வச்சுட்டாரு. அந்த சுதந்திரத்தை அவங்க தான் தர முடியும். அது அவங்களோட ஆக்கிட்டாரு. அது உன்னோடதுறான்னு அதை சீல் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அது அவனுக்கு அது அவங்க தான் அதை அதுக்கப்புறம் தரணும். அந்த மாதிரி அது அவங்க தான் அதுக்கு போர்ட்டலா இருப்பாங்க. அதனாலதான் மோசேயின் மேல் இருந்த ஆவியை எடுத்து தேவன் வேற 70 பேர் மேல வைக்கிறார். அப்ப அவர்களும் என்னவா மாறுறாங்க? ப்ராபசி பண்றாங்க. அப்ப பாருங்க, அந்த போர்ட்டல்ஸ் மேட்டர் உங்களுக்கு புரியணும். டிவைன் போர்ட்டல்ஸ், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், இதெல்லாம் இப்போ 70 பேர் மேல வைக்கிறாரு. அவர்களும் அதுக்கப்புறம் எதுவா மாறுறாங்க. அப்புறம் பைபிள்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அனாயிட்டிங் ஒருத்தர் மேல இருக்கிறது இன்னொருத்தர் மேலதான் போகும். அது பாத்தீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாட்டுல எடுத்தீங்கன்னா மோசையின் மேல இருந்து 70 பேர் மேல வருது. அதுக்கடுத்து ஆண்டவர் யோசுவாவே என்ன சொல்றாருன்னா, மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, நீ யோசுவா மேல கைய வைய அப்படிங்கிற. யோசுவா மேல கைய வைக்கும் போது மோசையில இருந்த ஆவிய யோசுவாவுக்கு வருதுன்னு போட்டு அடுத்த லீடரா அவன் எழும்புறான். அதுக்கடுத்து யோசுவா அடுத்தடுத்த லெவல்ல போறான். பட் ஆனா அந்த ஆவி இவனுக்கு ஷேர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க அதை சுதந்திரிக்கிறாங்க. அதான் சுதந்திரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அது மோசையோட சுதந்திரமா இருக்காது, மோசஸோட சுதந்திரம் அது. புரியுதுங்களா? இப்ப அந்த மாதிரி பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதான் ஆபிரகாம் அது ஒரு போர்ட்டல். அது அவருடைய சுதந்திரம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எலியான்றது அடுத்த ஒரு பைபிள்ல நீங்க பாக்குற இன்னொரு போர்ட்டல். அவர் ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா பல காலத்துக்கு அப்புறம் இன்னொரு எலியா எழும்புறாரு. அவர் யாரு பைபிள்ல? ஏன் எலியாவின் ஆவியை உடையவன் ஏன் சொல்றோம்? ஏன் எலியாவின் ஆவியை உடையவன்? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு போர்ட்டல், அவருடைய அவருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்திலிருந்து இன்னொருத்தர் வர்றாரு.
அதே சுதந்திரம் வந்து வேற ஒருத்தருக்கு கேரி ஆன் ஆகுது. சோ இப்ப நீங்க வந்து இப்ப உங்களை ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரான்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்ன ஆகுறீங்க நீங்க? அந்த வசனத்தை படிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 4. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கின. தகுதி, அந்த இடத்துல ஒரு மேட்டர் வருது பாருங்க. தகுதி, நம்மளை தகுதிப்படுத்துறாரு. இந்த எல்லா சுதந்திரத்திலையும் நீங்க பங்கடைய முடியும். இந்த எந்த சுதந்திரத்தை நீ உங்க தாகம், உங்க வாஞ்சதான் உங்களை எந்த சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போக போதுங்க இருக்கு. நீங்க ஆபிரஹாமுடைய இதுல ரொம்ப தர்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்னா ஆபிரஹாமுடைய இதுல நீங்க ஆக்டிவேட் ஆவீங்க. சில பேர் ஏனோக்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து லிவிங் உயிரோட இருக்கும் போதே they can enter into the heavenly realms குள்ள போலாம். So the way you believe, அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். புதிய ஏற்பாட்டிலே நீங்க அதை பார்க்க முடியும். இது பழைய ஏற்பாட்டுல மட்டும் கிடையாது. அனாயிட்டிங் ஷேரிங்ன்றதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுல மட்டும் கிடையாது. இது எங்கேயும் கேரி ஆன் ஆகுதுன்னா நியூ டெஸ்டமெண்ட்லயே நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு? தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி என்ன பெற்றுக்கொள்ளுங்கன்றார். சீஷர்கள் கிரைஸ்டோட அதே இதுல கேரி ஆன் ஆகுறாங்க. அவங்க அதே ஃப்ளோல பண்ணாங்க. சோ இப்ப நீங்க ஆவி மண்டலத்துக்குள்ள ஆக்சஸ் ஆகுறீங்கன்னும் போது நீங்க ஹோலா எல்லா பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலயுமே நீங்க என்ன ஆகுறீங்க? பங்கடைகிறீங்க. அந்த எல்லா சுதந்திரத்தையும் நாம் பெறணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கணும். முதல்ல இந்த சுதந்திரம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த சுதந்திரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னா நமக்கு முதல்ல என்னன்னே விளங்காம இருக்கும். சோ அவங்கள அந்த ஏன்னா இது ஏன் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரமா இது எப்படி மாறுது? இது எப்படி அவங்களோட சுதந்திரமா மாறுச்சு? இது எப்படி அவங்களுடைய சுதந்திரம்? சொல்லுங்க பாப்போம். இந்த மண்டலம், இந்த பிரபஞ்சம், இந்த காண்கிற உலகத்துக்குள்ள அவர்களும் உங்களையும் என்னையும் போல நாம எப்படி பிறந்தோமோ அப்படித்தான் பிறந்தாங்க. ஆனா அவர்கள் எப்படி மாறினாங்கன்னா, அவங்க தேவனை வந்து அறியணும், தேவனை நெருங்கணும், தேவனை கிட்டி சேரணும். ஏனோக்கின் காலமா இருக்கட்டும், நோவாவின் காலங்கள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து தேவன் யாருன்ற அறிவே அற்று போன ஒரு காலம். அது வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாகலாம். ஆனா அந்த காலத்திலேயே அவரெல்லாம் வந்து ஏனோக்கெல்லாம் வந்து ஆண்டவர் அப்படி தாகத்தோட தேடி இருக்கிறார் பாரு. அப்படி தேவனை வாஞ்சித்து நடந்திருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த ரெலம், அதாவது இந்த போர்ட்டலை அவங்கதான் உருவாக்குறாங்க. நீங்க போக இது உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உள்ள காரியங்கள் போதான் அவங்களுக்கு புரியும். அந்த போர்ட்டலையே அவங்க தான் உருவாக்குவாங்க. அவங்கதான் அந்த ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஏனோக்கு அப்படி காணப்படாமல் போகிற இடத்துக்குள்ள போற ஒரு போர்ட்டல்ல ஏனோக்கு தான் உருவாக்குறான். தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போகிறதுன்ற ஒரு விஷயத்தை அவர் தான் கிரியேட்டே பண்றார். இதெல்லாம் வந்து அவர்களெல்லாம் நீங்க அப்படி நினைக்கலாம் மனிதர்கள் அப்படின்னு. they are beyond
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்கள். பூரணராக்கப்பட்ட ஆவிகள் அவங்க எல்லாம். they are spirits. பூரணராக்கப்பட்ட ஆவிகள், holy saints of God. அவங்க தான் அந்த மண்டலங்களை உருவாக்குறாங்க. ஆவிக்குரிய மண்டலத்துல ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. ஒரு விஷயத்த சொல்றேன். மனிதன் என்பவன் யார் தெரியுமா? ஒரு மனுஷன் நினைச்சான்னா ஒரு புது மண்டலத்தையே ஆவிக்குரிய மண்டலத்துல உருவாக்கலாம். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு புதிய ஒரு மண்டலத்தை நீங்க உருவாக்க முடியும். ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நீங்க ஒரு போர்ட்டலை உருவாக்க முடியும். நீங்க ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதுதான் மனிதன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், சொல்லுங்க, உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா நம்ப 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 டீப்பா பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க அந்த மாதிரி ஒரு போர்ட்டல், அந்த மாதிரி ஒரு மேட்ரே உருவாயிரும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியா மாறிடும். நீங்க நினைச்சா ஒரு விஷயத்தை ஆவிக்குரிய மண்டலத்துல உருவாக்கிடலாம். அதான் கடந்த நாட்கள்ல என்னிடத்துல ஒரு சகோதரி பேசி கேட்டாங்க, பாஸ்டர் பேய் இருக்குதே, பேய் இப்படி இருக்குதே அப்படி இருக்குதேன்னு. இப்பதான் சொன்னேன், நான் ஆவிக்குரிய மண்டலத்துல பொறுத்த வரைக்கும், ஆவிக்குரிய உலகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க தான் ஒரு விஷயத்தை செட் பண்றீங்க. ஒரு லாவை நீங்க தான் கிரியேட்டே பண்றீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு லாவை நீங்க உருவாக்கலாம். அந்த லா அதுக்கு முன்னாடி இருக்கானா தெரியாது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லாவை என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நீங்க ஒரு பிரமாணத்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஒரு பிரமாணத்தை உருவாக்க முடியும்னா அந்த பிரமாணத்துக்கு நீங்க தான் முன்னோடியா இருக்க முடியும். நீங்க தான் அந்த பிரமாணத்தையே ஃபர்ஸ்ட், நீங்க தான் அப்படி ஒரு மேட்டரையே ஓபன் பண்ணி போற ஆளா இருப்பீங்க. இப்ப பைபிள்ல இயேசுநாதருடைய துணியை தொட்டாலாகிலும் சுகமாவேன், துணியை தொட்டா சுகமாவாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? துணியை தொட்டா சுகமாக முடியும்ன்றது யார் அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணது? இயேசுநாதர் எங்கேயாவது சொன்னாரா, என் துணியை தொட்டுக் கொள்ளுங்கள், என் துணியில கர்த்தருடைய வல்லமை இருக்குது, நீங்க தொடுங்க, நீங்க சுகமாவீங்கன்னு இயேசுநாதர் யாருக்கா எங்கேயா பிரசங்கம் பண்ணாரா? சொல்லுங்க. Did Jesus created that law? என்னை தொட்டு சோமாவுங்க, என் வஸ்திரத்தை தொட்டு சோமாங்கன்ற ஜீசஸ் கிரியேட் பண்ணலாவா? இல்ல அதுக்கு முன்னாடி எங்கேயாவது பைபிள்ல அப்படி ஒரு லா இருக்குதா? பைபிள்ல விடுங்க, அதுக்கு முன்னாடி இருக்குதா? இல்ல. பட் ஆனா அப்படி ஒரு லாவை அந்த இடத்துல உருவாக்குனது யாரு? சொல்லுங்க. ஆமா, அத பண்றதே அந்த அம்மா தான். அப்படி ஒரு லாவை இயேசுநாதர் கிரியேட் பண்ணல, அந்த அம்மா நினைச்சிச்சு கிரியேட் பண்ணிருச்சு. அப்படி ஒரு லாவை, அப்படி ஒரு பிரமாணம் உருவாகி போச்சு. வஸ்திரத்தை தொட்டால் சோமாவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த மேட்டர் பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் தம்மா. இயேசுநாதர் எங்கேயாவது சொன்னாரா என் வார்த்தை நான் சொன்னா சோமாயிருவாங்கப்பா அப்படின்னு? இயேசுநாதர் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாரா என் வார்த்தையை சொன்னா நான் இங்கன்னு சொன்னாலே போதும்பான்னு? அப்படி ஒரு மேட்டர் அங்க கிரியேட் பண்ணது யாரு? அதான் மேட்டர். நீங்க என்ன நம்புறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. faith can create faith. நீங்க நம்புகிறது அது ஒரு போர்ட்டலாக, அது ஒரு பிரமாணமாக உருவாயிரும் ஆவி மண்டலத்துல. நீங்க நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
உங்க நம்பிக்கை அப்படின்றத நீங்க தயவு செய்து நீங்க யாருமே அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. நீங்க பேய நம்புனீங்கன்னா பேய உருவாக்குவீங்க. நான் சொல்றேன், பேய் இருக்கிற பேய விட்டுருங்க, நீங்க புது பேயவே கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க ஃபெய்த்ங்கிறது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற பவர் கொண்டது. அது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா மாத்தும்னு பைபிள் சொல்லுது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அவர் அழைச்சார்னா உருவாயிருது. நீங்க நினைச்சா இன்னொரு ஆவியவே உருவாக்கலாம். உங்க நினைப்புங்கிறது சாதாரணமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மா நினைக்கதானே செய்யறேன்னு. உங்க நினைப்புங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது ஆவி மண்டலத்துக்குள்ள எதை வேணாலும் உருவாக்கி விட்டுவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேய் இவங்க தான் உருவாக்கி விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இவங்க அதை நம்ப 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 அது கிரியேட்டே ஆயிடும். ஏன்னா ஃபெய்த்துக்கு அந்த பவர் இருக்குங்க. ஆவி மண்டலத்துல ஒரு விஷயத்தை அது இல்லாததை இருக்கிறதா மாத்தி விட்டுவிடும். நீ ஃபெய்த்ங்கிறது எப்படினாலும் வேலை செய்யும். ஒண்ணு இப்படியும் வேலை செய்யும், அப்படியும் வேலை செய்யும். ஃபெய்த்ங்கிறது பொதுவான ஒரு பிரமாணம். விசுவாச பிரமாணங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, அது ஒரு பொதுவான பிரமாணம். அந்த பிரமாணத்தை எந்த சைடுக்கும் உபயோகப்படுத்த முடியும். எல்லா உலகத்துக்குள்ளயும் இப்ப நீங்க நினைக்கிறீங்களா விசுவாசங்கிறது வெறுமனையா பைபிள்ல மட்டும்தாங்க இருக்குன்னு? கிடையவே கிடையாது. நீங்க போய் விச்கிராஃப்ட் பண்ற புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, அதுலயுமே ஃபெய்த் தான் எழுதியிருக்கும். நம்பு, நீ நினைச்சா ஒரு ஆவியை உருவாக்கலாம், அப்படிதான் போட்டிருக்கோம். அதுலயும் எல்லா பிரமாணமும் சேம். அதை நீங்க எந்த மண்டலத்துல எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுலதான் மேட்டர் சேஞ்ச் ஆகும். லா எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். எல்லா ரெலம்லயுமே மேட்ரு எல்லாமே ஒன்னாதாங்க இருக்கும். எதுல மாற்றம் வருதுன்னா நீங்க அதை எந்த மண்டலத்துக்குள்ள உபயோகப்படுத்த போறீங்கன்றதுதான் மேட்ரு. மற்றபடி நீங்க இருளின் உலகத்துக்குள்ளேயும் இதே லாஸ் அப்படியே அப்ளை ஆகும். பைபிள்ல இருக்கிற எல்லா லாஸும் அப்ளை ஆகும். பிள்ளையாம கூட்டிட்டு வந்தாங்களே, பிள்ளையாம போய் கூட்டு வந்து என்ன செய்ய சொல்றாங்க சொல்லுங்க? இப்ப பீலையாமுக்குள்ள அவன் ஒரு விஷயத்துல ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்கான். அவன் தன்னை ஆக்டிவேட் பண்ணிருக்கான் அந்த ரெலம்ல. அவன் அந்த ஒரு விஷயத்தை கிராக் பண்ணிட்டான். என்னன்னா, நான் சொன்னா நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபெய்த்தை பயங்கரமா கிராக் பண்ணி வச்சிருந்தான். அது எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்துல ஒர்க் பண்ணும். அப்ப பீலையாம் எதை இப்பதான் முத தடவை சபிக்க கூட்டு வந்தாங்கன்னு கிடையாது. அவன் ரெகுலராவே சபிக்கிறான். இப்பதான் அவன் சபிக்க முடியாம தவிச்சது இதுதான் முத தடவை. என்னடா அது, நான் சபிக்கணும்னு வாயத்தை இருந்தா என்னையே அறியாம ஆசீர்வதிக்கிறதுனால அவனே மண்ட குழப்பி மெண்டலானது இதுதான் முத தடவை. அவன் ரெகுலராவே செபிச்சுக்கிட்டே இருக்கிற ஆள் தான் அவன். அவனுடைய இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொல்றோம்,
ஒரு விஷயத்த நீங்க பாசிட்டிவா கன்ஃபெஸ் பண்ணா நடக்குங்கிறோம் இல்லையா? அதே சேம் மேட்டர் தான் ஆவிக்குரிய மண்டலத்துல ஒருத்தன் எப்படியும் யூஸ் பண்ணலாம். அதே என்ன புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா, லா எல்லாமே சேம்ங்கிறேன், பிரமாணங்கள் எல்லாமே ஒண்ணுதான்றேன். செயல்படுத்தப்படுகிற மண்டலம் தான் மாறும். எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்க தாட்ஸ தயவு செய்து உங்களுடைய ஃபெய்த்தை கம்மியா எடை போடாதீங்க. The way you believe will bring a very big change in the spiritual realm. ஏன்னா நீங்க என்ன நம்புறீங்கன்ற அந்த மண்டலத்துக்குள்ள நீங்க உள்ள போயிடுவீங்க. முதல்ல அந்த மண்டலங்கிறது நீங்க முதல்ல அந்த மண்டலத்துக்குள்ள கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க உள்ள போவீங்க. நீங்க அதுக்குள்ள போறதுனாலதான் அங்க அந்த மண்டலமே இருக்கிறதுனாலதான் உங்க மைண்டால அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்ப முடியுது. உங்க மனம் அதை உருவாக்கி அதுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்ன இந்த மேட்ரு புரியுது? நீங்க ஒரு விஷயத்த தப்பா நம்புனீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க உருவாக்கி அந்த மண்டலத்துக்குள்ள உங்க ஆவி உள்ள போய் வாழ ஆரம்பிச்சிடும். உங்க இருதயம் அதுல போய் வாழ ஆரம்பிச்சிடும். அந்த ரியாலிட்டிய நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. தொட்டால் சுகமாவேன் அப்படின்றது பைபிள்ல இருக்கிற பிரமாணம் இல்ல, அது அந்த அம்மாவுடைய பிரமாணம். அந்த அம்மாவோட பிரமாணம் வேலை செஞ்சுச்சா அப்படின்னா வேலை செய்யுது. அந்த அம்மாக்கு அது ரியாலிட்டியா மாறுதா? மாறுது. ஏசுநாதருக்கே தெரியாம ஏசுநாதரோட வல்லமையை பிடிங்கிருச்சுங்க. அவரே ஒரு நிமிஷத்துல எவன்டா என்கிட்ட ஆட்டைய போட்டான்னு கேக்குறாரு. திருப்பி யாரா அது? என் வல்லமே உருகிட்டீங்களடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த அம்மா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுதுங்க. நீங்க உருவாக்குகிற மண்டலத்துக்குள்ள முதல்ல நீங்க போயிருவீங்க. இப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டுதான் ஏனோக்கு காணப்படாமல் போனான்னா, ஏனோக்கு அந்த மண்டலத்தை முதல்ல நம்ப ஆரம்பிச்சான். ஒரு விஷயத்த சும்மா காணப்படாம போனா திடீர்னு போயிட்டான கிடையாது. He believed on that. அவர் அதை முன்கூட்டி பார்த்தாரு. அவர் அதுக்குள்ள அவர் வாழ்ந்தாரு. அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் உருவாக்குனாரு. அதனாலதான் அது அவருடைய சுதந்திரமா மாறுது. இன்னைக்கும் வஸ்திரத்தை தொட்டா சோமாவோன்ற மேட்ர யார்கிட்ட இருந்துதான் நம்ம எடுத்துக்கிறோம்? சொல்லுங்க, யார்கிட்ட தான் கத்துக்கிறோம்? அந்த அம்மா தான் இன்னைக்கு ஃபோர் ரன்னர் அந்த மேட்டர்ல. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, பைபிள்ல கச்சைகளை போட்டாங்க, சோமானாங்கன்னு இருக்கு. வஸ்திரத்தையாவது கொண்டு போட்டாங்க, ரூமால்களை கொண்டு போடுறாங்க, கர்ச்சிஃபை கொண்டு போடுறாங்க, சோமாவுறாங்க. எப்படி? whatever you believe, you create that. இல்லாதவைகளை இருக்கிறதாக மாற்றுகிற வல்லமை விசுவாசத்திற்கு உண்டு. அதனாலதான் சொன்னேன் நான் அன்னைக்கு அந்த சகோதரி கிட்ட, சிஸ்டர், பேய் மண்டலம் இருக்குதுன்றத நம்பி 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 இருந்தா கண்டிப்பா அது வெளிப்பட்டுரும். அது அவங்களுக்கு உண்மையாவே மாறும். இப்ப ஒரு எல்லைக்குள்ள போகும்போது இந்த எல்லையில அஸ்தாவி இருக்கு, அது என்ன எப்படி பண்ணும், அப்படி என்ன பண்ணுன்ற நாலேஜ் ஓவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாப்பீங்க எல்லா ஆவியும் லிட்டரலா ஃபைட் பண்ணும். சோ நீங்க என்ன ஒரு விஷயத்துல பிலீவ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் யுவர் ஃபெய்த் இஸ் நாட் ஹியூமன்.
மனிதன்றவன் சாதாரணமானவல்ல. மனிதனுடைய இருதயம் என்பது நம்பிக்கைகளால் நிறைந்திருக்கிற ஒரு விஷயம். மனிதனே நீங்க உடம்புல இருந்து மனுஷனை கழிச்சிட்டீங்கன்னா வெளியே உள்ள இருக்கிறது பூரா வெறும் நம்பிக்கைகள் தானே. உடம்புல இருந்து உங்களை வெளியே எடுத்துட்டா என்ன இருக்க போகுது? அப்புறம் வெறும் நம்பிக்கைகள் தானே அங்க சேர்ந்து இருக்க போகுது. நம்பிக்கை தான் கான்சியஸ்னஸா நிக்க போகுது. சோ உங்க ஃபெய்த் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா பொசிஷன் பண்ணணும். You can create the spirits. நீங்க ஆவிகளை உருவாக்கவே முடியும் நீங்க நினைச்சா. சோ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்ன்ற ஒரு மேட்டர் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சரிங்களா. சோ கற்றுக்கொள்ளுங்க. உங்க ஃபெய்த் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய இதுல நிரம்ப நிரம்ப சொல்றேன். நீங்க வெறுமனையா கேட்டுட்டு போறால உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒருத்தர் இப்ப வந்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைகிறதுக்கு ஒண்ணுதான் மேட்ரு, ஒண்ணுதான் சீக்ரெட். உங்க ஹார்ட்டுடைய பொசிஷன், உங்க இருதயத்தோட பொசிஷன் கரெக்டா வைங்க. இருதயத்தை கசப்பு, வைராக்கியம், லொட்டு லொசுக்கு சும்மா இந்த உலகத்துல அப்படியே வளர்ந்துகிட்டே இதுக்கு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலாம் இதுல எல்லாம் ஆக்சஸ் பண்ண மாட்டீங்க. உங்க இருதயத்தை பொசிஷன் பண்ணுங்க. என்னுடைய வாஞ்சை இது, என்னுடைய தாகம் இது, தாவீது மாதிரி ஒரு 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 தர்ஸ்ட் டெவலப் பண்ண. எனக்கு அப்படி ஒரு தாகம் வேணும். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவை பத்தி சொல்ல முடியும். எங்க அம்மா வந்து நான் சின்ன வயசுல இருந்து, அதான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நிமிஷம், இப்ப நான் இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மா வந்து அவங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவங்க வந்து ஒரு பைபிள் அவங்க கையில கொடுத்து உட்கார வச்சுட்டீங்கன்னா அவங்களுடைய தாகம், அவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு தீராத பசி, அவங்க காலையில எழும்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த ஆண்டவர் மேல அவங்களுக்கு கொண்டிருந்த அந்த பசி வந்து உண்மையாவே நான் எங்க அம்மா கிட்ட நான் இன்ஹெரிட்டன்ஸா கேட்டது அது ஒண்ணுதான். அம்மா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பசி எனக்கு வேணும். நீங்க ஒரு விஷயத்த சுதந்திரிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு பசி இருக்கு, அந்த பசி எனக்கு வேணும். ஏன்னா பசி தான் இருக்கிறதுலயே பெருசுங்க. அது வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். பசி செத்து போச்சுன்னா உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய இன்ஹெரிட்டன்ஸை வச்சாலும் நீங்க பார்த்துட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது உங்க கண்ணுக்கே விளங்காது, என்னன்னே உங்களால எடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த டீச்சிங் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு அவசியமாவே படாது. இப்ப இதையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு யூடியூப்லயே போட்டாலுமே இத வந்து கேட்கறதுக்கே ஆள் இருக்காது. ஏன்னா அவனுக்கு பசி இது மேலே இருக்காது. இதே நான் உட்கார்ந்து ஒரு 4 வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சு கர்த்தர் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி சொன்னா வியூஸ் எங்கேயோ போகும். பட் ஏன் வந்து இதை சொல்றேன்னா, எனக்கு இப்ப நான் அதை பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ஜானரே வேற, நான் தேடுற ஒரு விஷயம் வேற, நான் அடையணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வேற, என்னுடைய ஜானரே வேற. சோ இட்ஸ் ஒவ்வொருத்தருடைய பசிய வச்சுதான் நீங்க என்ன அடைய போறீங்கன்றது. சோ பசிய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாவீது அந்த பசிய கொண்ட மனுஷன். அதனாலதான் இன்னைக்கும் தாவீதோட பெயர் பாத்தீங்கன்னா ஏசுநாதர். தாவீதின் குமாரன் உடனே ஏசுநாதர் நிக்கிறார். அவர் என்ன தாவீதுக்கா பிறந்தாரு?
அப்சலோமு இவங்க வழி அவங்களுக்கு பிறந்தாரு இல்ல. அவர் பிறந்தது மேரிக்கும் யோசேப்புக்கும் பிறந்தாரு. ஆனா தாவீதின் குமாரன் உடனே ஏசுனார் நிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது எந்த போர்ட்டல் எனக்குள்ள வேலை செய்யுதுன்னு. எனக்கு பால், நான் என்னை எத்தனையோ முறை நான் பாலாவே உணர்ந்திருக்கிறேன் தெரியுமா. நான் என்னையவே எப்படி தாவீதின் குமாரன் உடனே ஜீசஸ்க்கு நான் தாவீதோட குமாரன் நிக்கிறாரு பாருங்களேன். அந்த மேட்டர் இருக்கு பாருங்களேன். அது ஒரு சும்மா ஒண்ணு நிக்கல வராங்க, அப்படியெல்லாம் நின்ற முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து அவருக்கு அந்த போர்ட்டல் தெரியுது. அவருக்கு ஐ ஆம் சன் ஆஃப் த டேவிட் அப்படின்ற மேட்டர் வந்து உள்ள தெரியுது பார்த்தீங்களா. அப்படி நான் எனக்கு உணர்ந்திருக்கிறேன். நான் பாலாவே என்னை உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய எடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய இதை நான் எவ்வளவோ இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண, அதாவது இந்த வேர்ல்ட்ல நான் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் என்ன, நான் வந்து அந்தமான்லயும் இருக்கட்டும், ராஜஸ்தான்ல இருக்கட்டும், எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் எனக்கு வேணும், அதை விட்டுறக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை. அதெல்லாம் இருந்துச்சு போச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், நான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிட்ல நான் அடைஞ்சுக்கிற இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம மேல ஒர்க் பண்ணணும். ஸோ எதுக்கு அதை சொல்லித்தரேன்னா, நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும். இந்த காரியங்களை எல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களுக்குள்ள இந்த போர்ட்டல்ஸ் கிரியேட் ஆகணும். நீங்க ஒரு ஐ விஷ் நீங்க ஒரு போர்ட்டலை உருவாக்குறவங்களா இருக்கணும். சன்ஸ் ஆஃப் காட்ன்றது அவங்க தான். அவர்கள் உருவாக்குவாங்க. they create. So God bless you. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? எப்பயும் இப்படிதான், ஆவிக்கு விரோதமா மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் போராடிட்டே தான் இருக்கும். அதுல நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போ உங்க ஆவி, உங்களுடைய இருதயம் வந்து பழக்கப்படும் போது உங்க இருதயம் பழகணும். எது நானுங்கிறது உங்க இருதயத்துக்கு தெரிய 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 தெரியதான் உங்களுடைய இது மாற ஆரம்பிக்கும் உள்ள இருந்து. அதுதான் பவுல் எழுதுறாரு கலாத்தியர்ல, ஆவிக்கு விரோதமா மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமா ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி மாத்தி மாத்தி இச்சிக்குது அப்படின்னு எழுதுறாரு. சோ நீங்க அத கண்டினியூஸா தேடலை விடக்கூடாது. இப்ப நான்லாம் அதான் சொல்றேன், தேடலை விடாம தேடிக்கிட்டே இருந்தேன். இதுக்கடையில எவ்வளவோ வந்துச்சு லைஃப்ல, போச்சு எவ்வளவோ போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். அது என்னன்னா, தேடுறதை மட்டும் விடல.
அவங்க ஏற்கனவே அந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணி அவங்க அதுக்குள்ள அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள அவங்க இருக்காங்க ஏற்கனவே. அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாவே இப்ப இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அனுபவமா அவங்க ஒரு விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க அனுபவம் வேற மாதிரி இருக்கு. அதை அவங்க கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப போய் அந்த ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனதுங்கிறது அப்படிதான். ஒரு வீடுன்னு இயேசுநாதர் சொல்றாரு, என்னது நான் விட்டு வந்த வீட்டுக்கே போவேன்னு ஒரு ஆவி சொல்லுது. மனங்கிறது ஒரு வீடுதான். நீங்க அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செவர்களும் செங்கல்களும் நாம தான் உருவாக்குறோம். சோ அந்த அதை உருவாக்கி நம்ம தான் அதுக்குள்ள போய் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன நீங்க போயிட்டு இந்த வீட்டுல இருந்து வெளியே வா, இந்த வீடு இல்ல அப்படின்னு சொன்னா அவன் எப்படி அவன் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவன் சொல்லுவான், நான் அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டாங்கிறான். அது அவனுடைய நம்பிக்கையா எங்க வரைக்கும் போயிருச்சுன்னா அது அவனுடைய பாடியிலயும் நம்பிக்கையாயிருச்சு. பாடியில சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நாள் ஒரு போன கிளாஸ்ல, பாடியில போர்ட்டல்ஸ் இருக்குது, பாடியில வந்து இது இருக்குன்னு. பாடி வந்து போர்ட்டலோட சேர்ந்ததுதான். பாடியே ஒரு போர்ட்டல் தான். நம்ம பிசிக்கல் பாடியே ஒரு போர்ட்டல். சோ அத அவங்க அதுல அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிசிக்கலா அவங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்தை அவங்க எப்படி மாத்த முடியும்னா, கேட்க 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 கேட்கதான் மாறும். அவங்க வந்து கேட்கணும். சும்மா ஒரு தடவை கேட்டுட்டு போயிட்டா அது வராது. இந்த கண்டினியூஸ்லி அவங்க இந்த ட்ரூத்தை வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க 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 இருக்கதான் அந்த லை எல்லாமே, அந்த பொய்கள் எல்லாமே உடையும். அப்படிலாம் கிடையாது. நீங்க ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அவங்க அந்த ட்ரூத்துக்குள்ள வரணும். அதான் மேட்டர். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அந்த ட்ரூத் தான் அவங்கள விடுதலை ஆகும். அப்ப அவங்க அந்த ட்ரூத்துக்குள்ள வரணும். லைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களால அதை ஒண்ணுமே, அதான் சொல்றேன்ல, அது அவங்க அந்த வீடை கட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. Very good, very good, very good. Super. Super.
வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நீங்க ஏதாவது ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்க. சரி, எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாமா? சூரிய போஸ் ஜோம் பண்றீங்களா? இருக்கீங்களா? ஜோம் பண்ணுங்க.